ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக மசிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிக்கன் தண்ணி விட்டு வெந்து வந்துடும். இப்போது வறுத்து வச்சுருக்க மசாலா கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கனும் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம மல்லித்தழை கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.